மணடி ஃபுட் ஸ்ட்ரீட் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வங்கம் நாங்க வந்து ரோஸ் மில்க் வாங்க வந்திருக்கோம். ரோஸ் மில்க் குடிச்சிட்டு இருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புரியல, என்னவோ கவுண்டர் போட்டீங்க. என்னது? இல்ல ஆக்சுவலா இங்க போனை தூக்கணும்னா இல்ல நம்மளே பாக்குறானுங்க, அதான் லைட்டா ஷையா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் பார்க்கதான் செய்வாங்க. எனக்கும் தான் பாருங்க, பாடி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா. ஆமா, பாத்தீங்கன்னா ஒரு மாதிரிதான் இருக்கும் எனக்கும். சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 400 அப்படின்னு வந்து மணடி ஃபுட் ஸ்ட்ரீட்க்கு வந்திருக்கோம். பர் இயர்ல வந்து ஒரு 30 days மட்டும் தான் வந்து இங்க பயங்கர கிரௌடா இருக்கும். அண்ட் என்ன ரீசன் அப்படின்னா ரம்ஜான் ஃபெஸ்டிவல் வந்திருக்கனால நிறைய ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து நிறைய இங்க போட்டிருப்பாங்க. அண்ட் நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வருது. நீங்க ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? இல்ல, நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலா நானும் நிறைய ரீல்ஸ்ல அப்படி இப்படின்னு மண்ணடி மெட்ரோ பத்தி சொல்றதுனால இது எப்படிதான் இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். வந்திருக்கேன் நானு. சரி, ஆக்சுவலா இங்க சிக்கன் வெரைட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ சிக்கன் அந்த ஹலால் இல்ல ஹலீம். எஸ், ஹலீமோ சலீமோ இன்னைக்கு சாப்பிட தான் போறோம். சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்திருக்கோம். கரெக்டா? கண்டிப்பா. வந்து இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மணடி ஃபுட் ஸ்ட்ரீட் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாமா? போலாம். மணடி அப்படின்னு சொல்லிட்டு வேற ஸ்ட்ரீட்ல நாங்க சுத்திட்டு இருந்தோம். பட் அங்க ஒருத்தவங்க கிட்ட நாங்க கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வேற ஒரு ஸ்ட்ரீட் சொன்னாங்க. அது என்ன ஸ்ட்ரீட் நேம்? அங்கப்பராயர் தெரு. அங்கப்பராயன் தெருவா? சோ அங்கப்பராயன் தெரு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. சோ அங்கதான் போயிட்டு இருக்கோம். வாங்க போலாம். ஆக்சுவலா இன்னைக்கு செம கிரௌடா இருக்கு. ஆக்சுவலா நாளையோட ரமணான் முடியறதுனால எங்க பக்கம் திரும்பினாலும் ஒரே கூட்டமா தான் இருக்கு எல்லா கடைகள்லயும். ஆனா இன்னைக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நாங்க வந்தது இல்ல, இந்த ஃபர்ஸ்ட் டைம். அதனால வந்து எந்த கடையில வந்து வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆக்சுவலா இன்னைக்கு எல்லாம் ஆபீஸ் முடிஞ்சிட்டு எல்லாம் ரூமுக்கு போகாம எல்லாம் இங்க சாப்பிடறதுக்கு வந்துட்டாங்க போல. இன்னைக்கு செம கிரௌடா இருக்கு. அங்கப்பன் ஸ்ட்ரீட் இப்ப அங்கதான் நாங்க வந்து போயிட்டு இருக்கோம். லாஸ்ட்டுக்கு போங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து நிறைய ஸ்ட்ரீட் வந்து உள்ள போயிட்டு நாங்க வந்துட்டோம். என்னென்ன வாங்கியிருக்கோம், நிறைய கொடுத்துருக்காங்க, பேர்லாம் மறந்து போச்சு. பேரு செஸ்வான் சிக்கன் அந்த தான் சொன்னாங்க. கிராபு, ஓகே. தென் இது வந்து சமோசா. இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் சிக்கன். அண்ட் இங்க வந்து ஃப்ரைட் சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் தான் அதிகமா இருக்கு. இது வந்து இது இல்ல இது வந்து என்னது, உள்ள முட்டை இருக்கு. சரி, ஏதோ ஒன்று பேர் தெரியல. பீஸ் பால். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா லாலிபாப் சிக்கன். ஸோ அது வாங்கியிருக்கோம். இன்னொன்னு நல்லா விழுங்குற போது என்னது எங்களுக்கு பேரே தெரியல. உள்ள ஆக்சுவலா வந்து நிறைய வந்து அந்த பிளேட்ல வச்சிருந்தாங்க அங்க முன்னாடி. அதுல வந்து எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு நாங்க சூஸ் பண்ணா அவங்க எடுத்து கொடுத்துறாங்க. நாங்க வாங்கிட்டு வந்தோம். வங்கம். ஹலோ, போயிட்டு போயிடுவோமா? என்னன்னு கூட பேர் தெரியாம நாங்க முன்னாடி வந்து சாப்பிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றும் என்னென்ன பிரைஸ் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நிறைய வாங்கினதுனால இவ்வளவு பிரைஸ் டக்கு டக்குன்னு இவ்வளவு அமௌண்ட் சொல்லி கொடுத்துட்டா நாங்க வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா அவ்வளவு கூட்டம், வீடியோவே எங்களால எடுக்க முடியல. நாங்க வந்து கடையில இருந்து ஒரு 50 மீட்டர் தள்ளி வந்து நாங்க பேசிட்டு இருக்கோம். இது டேஸ்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இது எக்குன்னு நினைக்கிறேன். முட்டை போண்டா, சீஸ் பால், முட்டை போண்டா,
என்னடா சொல்ற? ஒரு 300க்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்த அந்த குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்குல்ல. கண்டிப்பா. அண்ட் வந்து இங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பயங்கர கூட்டமா இருந்ததுனால வந்து எங்களால ஒழுங்கா வீடியோ கடையை எடுக்க முடியல. அது வந்து பாத்தீங்கன்னா எது வாங்குறதுனே தெரியல. ஆனா அவ்வளவு டிஷஸ் வந்து இங்க வச்சிருந்தாங்க. அந்த அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஜூஸ் அதிகமா கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ரோ என்னென்ன இருக்கு? பிஸ்தா இருக்கு, பட்டர் ஸ்காட்ச் இருக்கு, நன்னாரி இருக்கு, கடல் பாசி. இது என்னது? இது நொங்கு நெய் ஒண்ணு போட்டுருந்துச்சு அது இல்லையா? ஸ்வீட் வந்து வேலை ஆயிடுச்சு. அது 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 எப்படி இருக்கு? என்ன மாதிரி பண்ணுவீங்க? பால் சாப்பிட பால் போட்டு அரைச்சிருவோம். அரைக்கும் போது உங்களுக்கு வந்து திக்கா இருக்கும். ஓகே. உங்களுக்கு டேஸ்ட் வராது. ஃபுல்லா தண்ணி ஊத்தாம சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா நொங்கு நாங்க மிஸ் பண்ணிட்டோம். போறப்ப இருந்துச்சு, வந்து பாக்குறப்ப அது இல்ல. சரி பிஸ்தா பட்டர் ஸ்காட்ச் அது டன். நன்றி. பயங்கரமா இருக்கு. இங்க வந்து ஹைலைட் நொங்கு பால். அது வந்து எல்லா டைமும் இருக்குமா இந்த ரம்ஜான் டைம் மட்டும் இருக்கும். அது மோஸ்ட்லி இந்த சம்மர் டைம் மட்டும் இந்த நொங்கு கிடைக்கும். மோஸ்ட்லி அந்த ரம்ஜானுக்கும் அது கரெக்டா ஈக்குவல் ஆகி நல்லா ஸ்பெஷல் அது ஓடிக்கிட்டு. ரம்ஜான் முடிஞ்ச அப்புறம் கிடைக்காது. ரம்ஜான் முடிஞ்சு கிடைக்காது. அந்த ஜூன் மாசம் வரைக்கும் கிடைக்கும். ஓகே, ஜூன் ஜூலை வரைக்கும் மேக்ஸிமம் கிடைக்கும். நொங்கு பால் வந்து இந்த கடல் உள்ள ஸ்பெஷல் இது. ஃபுல்லா அந்த சம்மர் டைத்துல கிடைக்கிறது நல்லா. சம்மருக்கு நல்லா உடம்பு வந்து ஜில் பண்ணி குளிர்ச்சியா இருக்கும். வீட்லயே செஞ்சு தண்ணி போடாம மிக்ஸ் பண்ணாம எடுத்துட்டு வந்து செய்யறது வந்து டேஸ்ட் கொடுக்கும். கடைகளில் போனீங்கன்னா டேஸ்ட் இருக்காது, தண்ணி போட்டுருவாங்க. நம்ம ஓமடி வீட்டுல மாமி அக்கா எல்லாம் போட்டு செஞ்சு எடுத்துனால செஞ்சு காஸ்ட் நொங்கு வேற சீசன் கிடையாது, காஸ்ட் அதிகம். 13 ரூபா 14 ரூபா ஒரு கண்ணு வரும். ஆமா, இதே எதுவுமே எந்த ஒரு விஷயமே கிடையாது. பட் ஒரு பொருளை வந்து வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணாமே இவ்வளவு ரிவ்யூ போறாங்க. நொங்கு பால் நுங்கு பாலுக்கு வந்து பேர் மாமி நுங்கு பால் என்றே நான் பேர் வைக்கிறேன். கடை ப்ரொமோஷன் பண்ணிட்டாரு கேப்ல. கடை அப்படியே ப்ரொமோஷன் பண்ணி வேற லெவல் எடுத்துட்டு போறாப்ல. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் எங்க? சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். நம்ம தம்பி வந்து கொஞ்சம் பழக்கம், அதனால சும்மா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் இளையங்குள்ள இதே மாதிரி தான் ஸ்ட்ரீட் ஃபுட் உள்ள எல்லாமே இருக்கும். சிக்கன் ரோல், பர்கரு, சிக்கன் ஸ்டிக்கு, சிக்கன் கட்லெட்டு. அண்ட் நீங்க ஆர்டரிங் இதுலயும் எல்லாம் பண்ணி தரலாம். பை பை ப்ரோ. கண்டிப்பா நல்லா இருக்கு. கண்டிப்பா பை. ஹலீமை தேடி 2-3 கடை இல்ல, ஒரு 10-15 கடை போயிருப்போம். பட் போற இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க கேட்குற டைம்ல ஹலீம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து ஹலீம் சாப்பிட முடியல. அதனால சிக்கன் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். நாங்க வந்து ஆபீஸ் முடிச்சு வரதுக்கு லேட் ஆகி போச்சு. அதனால வந்து எங்களால வந்து எதுவும் டைமுக்கு ட்ரை பண்ண முடியல. அதுவும் கடைசி நாள்ல வந்திருக்கோம். நாங்க இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கு ரம்ஜானுக்கு. அண்ட் நாங்க மெட்ரோல இருந்து நேரா வெளியில வந்துட்டு பக்கத்துல ஒரு ஸ்ட்ரீட்ல ரைட் எடுத்தோம். 5 கடை தான் இருந்துச்சு. பட் அங்கிருந்து உள்ள நடந்தோம்ல, ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தோம். 1.5 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு மேல நடந்தோம். பட் அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் நிறைய கடை இருந்துச்சு. ஸோ அங்கதான் நாங்க ட்ரை பண்ணோம். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் வருஷத்துலேயே இந்த ஒரு 30 நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் கிடைக்கும். தென் அந்த ரம்ஜான் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட் வந்து கிடைக்காது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா அதுக்குள்ள வாய்ஸ் நாங்க வந்து ரோஸ் மில்க் வாங்க வந்திருக்கோம். நான்வெஜ் வந்து அதிகமா அடிச்சு நாக் அவுட் பண்ணதுனால கூலிங்கா ரோஸ் மில்க் குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். என்னடா ஒரு கிளாஸ்ல 2 ஸ்டாண்ட் பாக்குறீங்களா, ஒன்னு ராபினுக்கு ஒன்னு எனக்கு. அடி பொலியா இருக்குங்க. ராபின் வாங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேயா? ரோஸ் மில்க் குடிச்சிட்டு இருக்கோம். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 440 தான் நம்ம சாப்பிட்டுருப்போம் 2 பேத்துக்கும் சேர்த்து. ஹலீம் நாங்க சாப்பிட்டுருந்தோம் அப்படின்னா ஒரு 300 சம்திங் வந்திருக்கும். ஒரு 3-2 மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு 1000 rupees வந்து ஒரு ரீசனபிளான ஒரு காஸ்டா இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டேஸ்ட் இவ்வளவு தூரம் செலவு பண்ணி மறுபடியும் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ரம்ஜான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்க நான்வெஜ் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. எதிர்பார்த்த மாதிரியான டேஸ்ட் பாத்தீங்கன்னா மறுபடியில அவ்வளோக்கா இல்லை. ஏன்னா நாங்க மேக்ஸிமம் சாப்பிட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா சூடு கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி போட்டு வச்சிருந்தாங்க. அண்ட் சூடா சாப்பிட்டுருந்தா மேபி ஓரளவுக்கு பெட்டரா இருந்திருக்கும். இந்த டைம்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா நிறைய டிஷஸ் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அந்த ஒரு ரீசனுக்காக நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வரலாம். ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு. ஆக்சுவலா நாங்க சூடு கம்மியா சாப்பிட்டதுனால மேபி அப்படி இருக்கலாம். பட் சூடா சாப்பிட்டா மேபி அந்த இது தெரியலாம்.
ஏன்னா இங்க சூடா செஞ்சு சாப்பிடுற அளவுக்கு இங்க இருக்காது. ஏன்னா அவ்வளவு மக்கள் வந்துட்டு இருக்கிறதுனால அவங்களால பண்ண முடியல. பட் இங்க வந்து ட்ரை பண்ணதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சாக்லேட் பாதாம் ஜூஸ் ஐட்டம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ அவங்க வந்து பயங்கரமா பேசினாங்க, அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது உண்மையாலுமே வந்து பயங்கரமா இருந்துச்சு. பட் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த நொங்கு ஜூஸ் மிஸ் பண்ணோம். அங்க ஃபேமஸே நொங்கு ஜூஸ் தானே, பட் அந்த இது முடிஞ்சிருச்சுனா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை गाइस, நெக்ஸ்ட் வீடியோல நாங்க மீட் பண்றோம். பாய் பாய், see you. மணடி வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எந்தெந்த கடையெல்லாம் நல்லா இருக்கும், என்ன ஏரியால போய் சாப்பிட்டா பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் யாராச்சும் ட்ரை பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. பட் இது லாஸ்ட் டே இல்ல, நாளைக்கு ஒன் டே, நாளையோட ரம்ஜான், அவ்வளவுதான் 2 days மட்டும் தான் இருக்கும். பட் அதையும் தாண்டி ஒரு 1 week 10 days சம்திங் வச்சிருப்பாங்க 2-3 கடைகள். பட் இவ்வளோ கடைகள் வந்து ரம்ஜான் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்காது. ஓகே பாய்.